ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. ஆடோட செவரொட்டி தான் வாங்கியிருந்தாங்க. நாங்க மண்ணீரல்னு சொல்லுவோம். இது இயர்லி மார்னிங் தான் கிடைக்கும். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இயர்லியா போய் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. பிளட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மேல இருக்க தோலெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துடணும் பக்காவா. அதுதான் கொஞ்சம் இதில டஃப்பான விஷயம். அது பண்ணா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும். சாப்பிட நம்மளுக்கு பல்லு வலிக்கிற மாரி ஏதோ சாப்பிட்ட மாரி இருக்கும். ஜெல்லி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தோல் எடுத்துட்டு சுடு தண்ணீல கொஞ்சமா உப்பும், மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்கும்போது நல்லா திக்காயிடும் இந்த மாரி அந்த பிளட்டெல்லாம் சுருண்டு போயிட்டு. இது நெறைய பேர் சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு அது தெரியாது. நான் இப்படி தான் எங்க அம்மா எனக்கு செஞ்சு குடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இதில மொளகாத்தூள்லாம் நான் போட மாட்டேன். ஃப்ளேவருக்காக இன்னைக்கு வந்து கொஞ்சமா கரம் மசாலா தான் இதில ஆட் பண்ண போறேன். இந்த மாரி ஆனதுக்கப்புறம், ஆறுனதுக்கப்புறம் இந்த மாரி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆல்ரெடி நம்ம அதில உப்பு ஆட் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டிருக்கேன். மிளகாத்தூள்லாம் போடல. ஏன்னா நான் பெப்பர் போட்டு தான் இது செய்வேன். கொஞ்சமா தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆகாது. அடி பிடிக்காம இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மண்ணீரல இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பதான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஜூஸியா இருக்கும். உங்களுக்கு சாப்பிட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் ஆயிடும் இது குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா பாயில்ட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 2 to 3 மினிட்ஸ் போட்டு பெப்பர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். இது நான் சொல்ல வேண்டியது இல்ல. நெறைய பேருக்கு பார்த்தாலே தெரியும் இத பார்த்தாலே. என்னன்னா இயர்லி மார்னிங் போனா தான் கிடைக்கும். ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம். இந்த 2 பீஸே 500 கிட்ட சொன்னாங்க ஹஸ்பண்டு. ஸோ மார்னிங் போய் எனக்காக வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் இன்னைக்கு எங்க வீட்ல. ஸோ லஞ்சுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். பாய்.